அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாகப்பட்டினத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து தேர்தல் சுற்றுப்பயண பரப்புரை வந்து பேசினதுக்கு அப்புறமா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து இது ஓட்டம் மாறுமா, இது வந்து கண்டிப்பாக ஓட்டம் மாறாது. ஏன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, அது எப்படி வந்து ஓட்டாக மாறும், கூட்டம் கூடுறவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. ஐயா, அது எனக்காக இருந்தால் கூட சரி, எனக்கு அதே நிலைமை தான், ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து கமல்ஹாசன் சார் வந்து அவங்க சொன்னாங்க. அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், ஊர் அறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம் என்னென்னா, திரு கமல்ஹாசன் சார் வந்து அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு கையில் வந்து ஒரு டார்ச் லைட் வந்து வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவில் ஸ்டாலின் சார் வந்து பேசுகிறத பார்த்துட்டு ஓங்கி அடித்தாங்க, டிவி உடைஞ்சு போச்சு. அப்போ இதோட என்ன ஒரு, அதாவது இதில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, அரசியலில் எல்லாமே சாதாரணமாப்பான்னு சொல்லி கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி அரசியலில் வந்து சண்டை கட்டிக்குவாங்க, வெளிப்படையாக சண்டை கட்டிக்குவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து உறவு வச்சுக்குவாங்க. இது வந்து உண்மைங்கிறதுக்கு திரு கமல்ஹாசன் சார் வந்து மிகப்பெரிய உதாரணம். அவ்வளோ தூரம் வந்து டிஎம்கேவை திரு ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து பேசிட்டு டிவியெலாம் போட்டு உடைச்சிட்டு எப்படி வந்து அவங்கள்ட்ட போயிட்டு வந்து எம்பி சீட்டு வாங்கி இப்போ வந்து டிஎம்கேக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க, நான் வந்து அரசியல் சார்ந்தவன், எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் கிடையாது. விஜய் சாரை வந்து ஒரு நடிகனாக பிடிக்கும், அதே மாதிரி அரசியல் தலைவராக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்களே, இவர் ஏன் வந்து இவ்வளோ பெரிய சம்பள தொகையை விட்டுட்டு வரணும், ஏன் வந்தார், ஏன் உன்னை யார் அழைச்சான்னு சொல்லி திரு சீமானந்தன் அவர்கள் கூட விஜய் சாரை பார்த்து கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நடிகனாக இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதை விட ஒரு பதவியில் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நல்லது பண்ணுறதுக்கும் தனிப்பட்ட முறை நல்லது பண்ணுறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குதுங்க. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. அதனால் அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து கூடுற கூட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக ஓட்டம் மாறும். எங்கே ஓட்டம் மாறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாமே அந்த பயத்தில் தான் வந்து எல்லாமே விஜய் சாரை வந்து எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல். விஜய் சாரை திட்ட மக்கள் மனசில் ஆழமாக நின்றுட்டே இருப்பாருங்க. திரு விஜய் சார் அவர்களை நீங்கள் எந்தளவுக்கு திட்டிகிட்டே இருக்கீங்களோ மக்களோட ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கு அவருக்கு.